இன்னைக்கு வந்து ஆச்சியோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1+1 ஆஃபர் இருக்கு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 100 கிராம் பேக் இது. இது வந்து நீங்க ஒன்னு வாங்கினீங்கன்னா ஒன்னு ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு இன்னொரு 100 கிராம் கிடைக்கும். ஸோ டோட்டலா 200 கிராம். இதோட விலை வந்து 80 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க 100 கிராம் குவான்டிட்டிக்கு. அண்ட் இதோட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிளியராவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்கிரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே இருக்கு. இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் இருக்கு. அண்ட் இது நீங்க ஓபன் பண்ண உடனே இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவாவோட ஸ்மெல் வருது. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து இந்த ஒரு பங்கு மிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1/4 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாத மாவா பிசைஞ்சிட்டு 5 to 7 நிமிஷம் வந்து அதை அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தண்ணி வந்து அளவுக்காக இந்த அவங்க ஒரு பங்குக்கு வந்து 1/4 பங்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு பங்கு இதை வந்து நாங்க அளந்து பார்த்ததுல இந்த டம்ளர்ல வருது. சோ இதுக்கு 1/4 பங்கு அளவுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அப்பதான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டா வரும். ஸோ உங்களுக்கு குலாப் ஜாமுன் எப்பவுமே உடையுது இல்ல விரிசல் விடுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளோட டோ வந்து சாஃப்டா இல்லாததான் ரீசன். ஸோ நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால முடியுமோ நல்லா சாஃப்டா வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா வந்து குலாப் ஜாமுன் சாஃப்டா உடையாம சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கிராக்ஸ்மே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இதை வந்து 7 minutes அவங்க சொன்ன மாதிரியே அப்படியே வந்து வச்சிடலாம் ஊற வைக்கிற மாதிரி. நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை குட்டி குட்டி உருண்டையா வந்து இவங்க வந்து 100 கிராம் மிக்ஸ்க்கு வந்து 20 to 25 உருண்டைகள் வரை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கரெக்டா 25 தான் வந்து வந்திருந்தது. நாங்க ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி குட்டியா தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது வந்து விரல போடும்போது அது உப்பி பெருசாயிடும். ஸோ அதனால ரொம்பவே குட்டியா போட்டுருந்தோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ் போட்டாலுமே அது ரொம்ப பெருசாயிடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. குட்டி குட்டியா இருந்தா அழகாவும் இருக்கும் அண்ட் ஈஸியா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால குட்டியா போட்டாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல நீங்க உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. நீங்க எண்ணெயில வந்து இதை பொரிச்சு எடுக்கணும் இந்த பால்ஸ். அவ்வளவுதான். எண்ணெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எண்ணெய் இல்லைன்னா நெய்ல வந்து மிதமான சூட்ல பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கடலை எண்ணெயில சுடுறோம். கடலை எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க அதுல ஸ்வீட்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பலகாரங்கள் அதெல்லாமே. ஸோ அதனால கடலை எண்ணெயில நாங்க சுடுறோம். நீங்க வேணா நெய்ல கூட பயன்படுத்திக்கலாம் இல்ல நார்மல் ஆயில கூட நீங்க சுடலாம். ஸோ அதுல வந்து நம்ம பொன்னிறமா வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க் கலரும் வேணாம், அதுக்குன்னு ரொம்ப லைட்டாவும் வேணாம். அந்த ஒரு மீடியம் பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி அதை வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாகு ரெடி பண்ணிடலாம். பாகு ரெடி பண்றதுக்கும் அவங்க வந்து தெளிவா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 கிராம் குலாப் ஜாமுன் பேக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 கிராம் சர்க்கரை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 400 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கு சம அளவுக்கு தண்ணீரும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்த்துட்டு 5 to 10 நிமிஷம் அதை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்க வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம்.
இதான் வந்து அவங்க சக்கரை பாகு எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 400 கிராம் சக்கரை வந்து அளந்தாச்சு. ஏன்னா நம்ம அளந்தாதான் நம்ம சம அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து அளந்த மாதிரி சம அளவுக்கு தண்ணீரும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை கலந்து நம்ம சக்கரை பாகு வந்து எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் மனமாக இருக்கும், அவ்வளோதான். வேணா நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம், இவங்க சொல்லியிருந்த மாதிரி. இப்போ இந்த ஜீராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துருக்க அந்த குலாப் ஜாமுன்களை வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து ஜீராவில் வந்து ஊறட்டும். அதை போட்டுட்டு நம்மளோட சக்கரை பாகை வந்து ஜாமுன்கள் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 முதல் 4 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பரிமாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஹார்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ செம்ம சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்வேன். கைஸ் பாருங்க, நாங்க ரொம்ப குட்டியா போட்டிருந்தனால கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உப்பி இருக்கு. நீங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட அது வந்து பெருசா உப்பிடும். ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன். பாக்குறதுக்கே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும் போல இருக்கிறது அந்த மாதிரி இருக்கு. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு கிராக் கிடையாது, எதுவுமே வந்து உடையல விரிசல் எதுவுமே கிடையாது. சாஃப்டா சூப்பர் ஷேப்ல வந்து இருக்கு குலாப் ஜாமுன். அண்ட் உள்ள நீங்க கட் பண்ணி பார்த்தாலுமே தெரியும், நல்லா சூப்பரா வெந்திருக்கு. அந்த ஜீரா நல்லா வந்து ஊறி இருக்கு. சூப்பர் டேஸ்டியா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து செய்யணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி தான் வரப்போகுது. அப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு நீங்க சூப்பரா செய்யலாம். ஒரு பேக்ல 25 போல வரும். உங்களுக்கு நீங்க இந்த பை 1 get 1 ஃப்ரீ இருக்கிறதுனால நீங்க 2 பேக் யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50 குலாப் ஜாமுன் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரா நீங்க தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டோட கொண்டாடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வெறுமனே எப்பயாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா நீங்க குவிக்கான ஒரு ஸ்வீட் இதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா நீங்க மாவு ஊற வைக்கிறதுக்கு ஒரு 7 minutes, அப்புறம் அதை பொரிச்சு ஒரு 4 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணா போதும், குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடும். உங்களுக்கு திடீர்னு சாப்பிடும் போல இருக்கும் போதும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனான தீபாவளிக்கு அப்போ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட டேஸ்ட் பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்றதுன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் பாக்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஃபீட்பேக். இவ்வளவுதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன ரிவ்யூஸ் வேணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் ஷேர் பண்றேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துக்கு. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.